செய்திகள் தொடர்கின்றன. மார்த்தாண்டம் அருகே பள்ளி மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள மாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சூசையின் மகள் மேர்சியா. இவர் மார்த்தாண்டம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் +1 படித்து வந்தார். இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த ஜெகன் பிரதாப் சிங் என்ற மாணவருக்கும் காதல் இருந்து வந்துள்ளது. இந்த காதலுக்கு மாணவி மேர்சியாவின் தந்தை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். இதனால் காதலர்கள் இருவரும் விஷம் குடித்தனர். இதில் மாணவி மேர்சியா இன்று இறந்துவிட்டார். இதில் மாணவர் ஜெகன் உயிர் பிழைத்துக் கொண்டார். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மாணவி மேர்சியாவின் உடலை உறவினரிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மாணவர் ஜெகனை கைது செய்யும்படி கோரியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இறந்து போறேன் பார்ட்டியை உடனே அரெஸ்ட் பண்ணோம். நாட்டில் இந்த விஷயம் நடக்க விட அவனை வண்டி அந்த அக்கிரமம் நடந்த வண்டி கூட பார்ட்டியை வீழ அன்னைக்கு இதுவரை போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால பாடியை வாங்கணும் வேண்டாம் அவங்க யோசி. திருவட்டார் காவல்துறையினர் ஜெகனை கைது செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் மாணவியின் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுச் சென்றனர். 200 கோடி ரூபாய் நிலத்தை போலி பட்டா தயாரித்து மோசடி செய்து அபகரித்ததாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி, திமுக முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதி, அவரது உதவியாளர் காகரின் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை ஆணையரிடம் புகார் தரப்பட்டுள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ளது தர்மத்தோப்பு அறக்கட்டளை. பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மருத்துவமனை கட்டுவதற்காக இந்த நிலம் ரங்காரெட்டி என்பவரால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. 7.5 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த நிலத்தின் இன்றைய மதிப்பு 200 கோடி ரூபாய் ஆகும். நிலத்தினை ரங்காரெட்டியின் தாத்தா காலத்திலிருந்து அறக்கட்டளை பராமரித்து வருகிறது. இந்த நிலத்திற்கு போலியான பட்டா ராமச்சந்திரன் என்பவர் பெயரில் தயாரித்து முன்னாள் திமுக அமைச்சர் பரிதி இளம்வழுதியும் அவரது தனி உதவியாளர் காகரினும் மோசடியாக தோஷி பில்டர்ஸ் நிறுவனத்திற்கு விற்றுவிட்டதாக தெரிகிறது. ரங்காரெட்டி காவல்துறை ஆணையர் திரிபாதியை சந்தித்து இன்று அளித்த புகாரில் இந்த விவரங்களை தெரிவித்துள்ளார். மேலும் இதன் தொடர்பாக இந்த நிலத்தை மீட்டு ஒப்படைக்குமாறும் நில அபகரிப்பில் மோசடியாக ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதி, பரிதி இளம்வழுதி, காகரின் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரங்காரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். நில அபகரிப்பு வழக்குக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க கூடுதல் பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுவதாக நீதித்துறை சார்பில் அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 2400க்கும் மேற்பட்ட நில அபகரிப்பு புகார்கள் இதுவரை வந்துள்ளன. அவற்றில் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நிலப்பறிப்பு வழக்குகளில் தொடர்புடையவர்களை விசாரித்து தண்டிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. நிலப்பறிப்பு குறைவாக உள்ள மாவட்டங்களை தவிர்த்து மாவட்டத்திற்கு ஒரு நீதிமன்றம் வீதம் 25 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதாக தெரிகிறது. இவற்றை ஏற்படுத்த கூடுதல் பணியாளர்களும் கட்டமைப்பு வசதிகளும் செய்து தருமாறு நீதித்துறை சார்பில் அரசிற்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. நெல்லை பகுதி தேமுதிக கழகம் சார்பில் கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் முகமது அலி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கேப்டன் பிறந்த நாள் அன்று ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் நாரணம்மாள்புரம் பேரூர் கழக நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கேப்டன் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது என்றும் தொலைதூர பேருந்துகள் தாழையூத்து நகரில் நின்று செல்ல வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் தோவாளை தேமுதிக ஒன்றிய கழகம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் ரவி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்ப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கேப்டனின் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி ஏழை எளியோருக்கு அரிசி மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திண்டுக்கல்லில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிறிஸ்தவ தேவாலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் அருகே முத்தலகுப்பட்டி பகுதியில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் தேவாலயம் உள்ளது. இந்த தேவாலயத்தின் கொடியேற்று திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் அந்த பகுதியில் உள்ள கிராமங்களிலிருந்தும் வெளியூர்களில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் வேலூர் மாவட்ட மாநாடு ஆம்பூர் இந்து மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. ஆம்பூரில் நடைபெற்ற தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநாட்டில் இயற்கை வளம், வேளாண்மை, 21ஆம் நூற்றாண்டின் மனித நிலை, பூமி வெப்பமாதல், சுகாதார மூட நம்பிக்கை களைந்து தன்னம்பிக்கையை புகுத்துதல் ஆகியவை குறித்து விளக்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சி வேலூர் மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் ஆசிரியர்களும் அறிவியல் இயக்க தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார்கள். தமிழகம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய தாய்மொழியில் அறிவியல் தமிழ் கல்வி பயில வேண்டும் என்று சபாநாயகர் டி. ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள தனியார் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகளை திறந்து வைத்து பேசிய தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் டி. ஜெயக்குமார், உலக அளவில் தமிழகம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெற தாய்மொழியில் அறிவியல் தமிழ் கல்வி பயில வேண்டும் என்றும், தொண்டு நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் தடுக்க மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் பங்கேற்ற விவசாய கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு தஞ்சையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் பங்கேற்று விழா மலரை வெளியிட்ட தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன், தமிழக விவசாயிகள் நிலைமை மிக மோசமாக இருப்பதாகவும், இதனை மாற்ற முதலமைச்சர் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறுதுறை முகத்துறை அமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி கடலூர் துறைமுகம் மற்றும் சுரங்கப்பாதையை ஆய்வு செய்தார். அப்போது அவருடன் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். வயிற்றால் காரை கட்டி இழுத்த சீன இளைஞர், பார்வையாளர்கள் வியப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.